அந்த நாய் தொல்லை மட்டும் இக்னோர் பண்ணிவிடுங்க. ஸோ ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி ரிலையன்ஸ் டிஜிட்டலில் தான் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனலுக்கு புதுசாக யாருன்னா வந்து மறக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டைட்டில் கார்டை வச்சு கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவோட கண்டென்ட் என்னவாக இருக்க போகுதுன்னு ஹோப்ஃபுல்லி இதுதான் கடைசி வீடியோவாக இருக்க போகுது. நான் வ்ளாக் வந்து மொபைல்லேருந்து பண்ண போகிறது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம கோப்ரோலேருந்து பண்ணலான்னு நான் நம்புகிறேன். ஆனால் ஷோரூமில் போய்ட்டோன்னா தெரியும் அங்கே ஸ்டாக் இருக்குதா இல்லையான்னு. ஸோ நான் எங்கே வாங்க போகிறேன்னு எல்லாமே நம்ம போகிற வழியில் பேசினே போகலாம் வாங்க. ஓகே, சார் நான் எங்கே கோப்ரோ வாங்க போகிறேன்னா, எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் அவேயில் வந்துட்டு ரிலையன்ஸ் டிஜிட்டல் இருக்குது கம்னேலியில். ஸோ அங்கே தான் போயிட்டு பார்க்கலான்னு இருக்கிறேன். ஆனால் தெரியல ஸ்டாக் இருக்குதான்னு. நான் லாஸ்ட் டைம் பார்த்து இருந்துச்சு. ஆனால் இப்போது என்னான்னு தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். ஹோப்ஃபுல்லி இருக்கணும்னு நம்புகிறேன், இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆக்சுவலி வெரி ஹாப்பி பாஸ். ரொம்ப நாள் லைக் ஜான்லேருந்து வாங்கணும்னு இருந்தேன். ஸோ ஃபைனலாக வாங்க போகிறேன் இன்றைக்கி. வெறும் கோப்ரோ தான் வாங்க போகிறேன். அதுக்கு மைக் அடாப்டரு, அப்புறமா அதுக்கு எக்ஸ்ட்ரா பேட்ரி எல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் விட்டு தான் வாங்குவேன். இப்போதைக்கு கோப்ரோக்கு மட்டும் தான் காசு இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே பெட் ஷாப் ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு எங்கள் நாய்க்கு ஒரு ப்ரஷ் ஒன்று வாங்கணும். ஸோ இப்போ டைம் என்னென்னா 11 மணி ஆகுது. இன்றைக்கி டேட்டு வந்துட்டு என்னென்னா இன்றைக்கி ஆகஸ்ட் 5. இன்றைக்கி வெனஸ்டே. ஸோ இன்னும் ஒரு ஹவரில் வாங்கிட்டு நான் திருப்பி 12 மணிக்கு போய் லாகின் பண்ணுவேன் வேறு. ஸோ பெட் ஷாப்கிட்ட வந்துட்டோம். நான் உள்ளே போயிட்டு ப்ரஷ்ஷை வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அந்த ப்ரெஷ் வாங்கிட்டேன். இதுதான் அந்த ப்ரெஷ். ஸோ ரிலையன்ஸ் டிஜிட்டல் தான் டேரெக்டாக போனோம். அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். நான் ஏதோ இது வந்து 100 ரூபா இருக்குன்னு நினச்சா பார்த்தா 580 ருபீஸ் ஆகுது. நம்ம சீப்பே இது 30 ரூபா தான். ஆனால் பெட்டு சீப்பு பாருங்களேன் 580. ஓகே, ஸோ ரிலையன்ஸ் டிஜிட்டலுக்கு வந்துவிட்டோம். ஸோ உள்ளே கேமராவில் அலோடு இல்லை. நான் போய் உள்ளே கோப்ரோ வாங்கிட்டு நான் வீட்டில் வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் ஃபைனலாக வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். ஆனால் இப்போ டைம் வந்துட்டு 9:30 மணின்னு இருக்குது. ஆனால் நான் வீட்டுக்கு வந்துட்டு 12:30 மணிக்கே ரீச் ஆகிட்டேன். ஆனால் வீடியோ எதுவுமே கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா வந்துட்டுன்னு நான் லாகின் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால் வீடியோ எதுவுமே கண்டினியூ பண்ண முடியல. நான் சொன்ன மாதிரி ரிலையன்ஸ் டிஜிட்டலில் தான் கோப்ரோ வாங்கினேன். கோப்ரோ 7 தான் வாங்கினேன். அப்புறமா எதுக்கு நான் கோப்ரோ 7 வாங்கினேன், அப்புறமா எவ்வளோ பே பண்ணேன்னு உங்களுக்கு நான் அன்பாக்சிங் பண்ண பார்த்து சொல்கிறேன். அப்புறமா அது கூடிய எனக்கு சில ஆஃபர் கிடைச்சிச்சு. அது ஆக்சுவலி ஒரு நல்ல ஆஃபராக இருந்துச்சு. நீங்கள் எதுனா கோப்ரோ வாங்குகிற ஐடியா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ரிலையன்ஸ் டிஜிட்டலில் போயிட்டு வாங்கலாம். லைக் இந்த ஆஃபர் ஆக்சுவலி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆஃபராக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரிலையன்ஸ் டிஜிட்டல் சர்வீஸ் பற்றி சொல்லி ஆகணும். லைக் கஸ்டமர் சர்வீஸ் ரொம்பவே வேர்ஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லணும். ஏன்னா லைக் நான் இந்த கோப்ரோ சூஸ் பண்ணிவிட்டு கிட்டக்கிட்ட ஒரு ஹவர் வெயிட் பண்ணேன் அது பில்லிங் பண்ணதுக்கு. லைக் ஷோரூமில் வந்துட்டு கஸ்டமரே இல்லை. ஆனால் எதுக்கு அவ்வளோ டிலே பண்ணாங்கன்னே தெரியாது. அப்புறமா நம்ம எதனா கொஷின் கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணுற விதம் வந்துட்டு ரொம்பவே ரூடாக இருக்கும். அது வெறும் இந்த கம்பெனியில் இருக்கிற ரிலையன்ஸ் டிஜிட்டல் மட்டும் அதுமாரியா, இல்லை இந்த ஊரில் இருக்கிற எல்லா ரிலையன்ஸ் டிஜிட்டலில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் அதுமாரி என்னான்னு தெரில. நீங்கள் யாருன்னா இதேமாரி இஷ்யூ எதனா ஃபேஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம்.
கைஸ், இதுதான் GoPro 7. இதை நான் வந்துட்டு இதை பற்றி டீட்டெயில் ரிவ்யூலாம் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஏன்னா இது ரிலீஸ் ஆகிட்டு கிட்டத்தட்ட 1.5 year ஆகுது. ஸோ ஆல்ரெடி யூடியூப்பில் நிறையா பேர் இதை பற்றி ரிவ்யூ பண்ணிட்டு நிறையா வீடியோஸ், எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்துட்டு யூடியூப்பில் இருக்குது. அதனால் நான் இதை பற்றி டீட்டெயில் ரிவ்யூவில் எதுவுமே பண்ண போகிறதில்ல. வெறும் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதுக்கு நான் GoPro 7 சூஸ் பண்ணேன், GoPro 8 இருக்க பற்றி எதுக்கு 7 சூஸ் பண்ணேன்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க நம்ம அன்பாக்சிங்குள்ளே போகலாம். இதில் மேஜர் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னா 12 MP கேமரா, அப்புறமா நீங்கள் தண்ணியில் வந்துட்டு 10 meters உள்ள தண்ணியில் எடுத்துன்னு போகலாம். ஜிபிஎஸ் இருக்குது, அப்புறமா லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம், அப்புறமா ஹைப்பர் ஸ்மூத், அதுதான் ஃபியூச்சர். அப்புறமா GoPro 8 வந்து இதுக்கு நான் இன்னும் நல்ல ஹைப்பர் ஸ்மூத் இருக்குது. அதில் 2.0 ஹைப்பர் ஸ்மூத் இருக்குது. வேறு என்ன, அப்புறமா வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இதுதான் மேஜர் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுவேன். ஸோ வாங்க நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இங்கேருந்து பிரிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் GoPro பாக்ஸே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு 1 year வாரண்ட்டி இருக்குது. ஆக்சுவலி ரொம்பவே குட்டியோண்டு இருக்குது இந்த GoPro. லைக் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் லைவாக தொட்டு பார்க்குறேன். லைக் இவ்வளோ நாள் வெறும் நான் யூடியூப்பில் ரிவ்யூஸ் பார்த்து தான் இருந்தேன். ஸோ நேரில் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ யூசர் மேனுவல் இருக்குது. யார் பார்க்குறாங்க அதெல்லாம்? இப்போது என்னவோ எழுதிக்கிறாங்கப்பா, நானே புரிய மாட்டேங்குது. பிஸா தாலா என்னன்னோ தெரில, எழுதிக்கிறாங்க. அப்புறமா இந்த GoPro ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. இது வேணால் நீங்கள் உங்கள் ஹெல்மெட்டில் ஒட்ட வச்சுக்கலாம். அப்புறமா மேனுவல் புக் இருக்குது. லைக் டீட்டெயில்டாக எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் பற்றியும் கிளியராக இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் படிக்கவே மாட்டோம். ஒரு கர்வ் மவுண்ட் ஒன்று கொடுத்துக்குறாங்க. அப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் மவுண்ட் ஒன்று கொடுத்துக்குறாங்க. ஸோ உங்களுக்கு கர்வ் மவுண்ட் வந்துட்டு சின்கிட்ட வச்சு யூஸ் பண்ணுற மாரி இது யூஸ் பண்ணிக்கலாம். லைக் உங்கள் ஹெல்மெட்டில் இது வந்துட்டு ஹெல்மெட் மேலே லைக் டாப் ஆஃப் த ஹெல்மெட்டில் வச்சு வேணால் இது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அப்புறமா இந்த யூஎஸ்பி கேபிள் ஒன்று கொடுத்துக்குறாங்க. லைக் இது சார்ஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா GoProவோட பேட்ரி இது என்ன தம்மாத்தூண்டு இருக்குது. வீடியோவில் பார்த்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இதில் வந்துட்டு ரொம்ப சின்னதாகவே இருக்கே. லைக் இவ்வளோன்னு தான் இருக்குது. ஸோ நம்ம கேமரா வைக்கலாம். ஓகே, ஸோ கேமரா இப்படி தான் இருக்குது. லைக் இது மேலே ஒரு கவர் கொடுத்துருவாங்க. அதை எடுத்துகிட்டு இன்னும் கேமரா வந்து இன்னும் சின்னதாக ஆகிடும். ஸோ இங்கே கிளிப் இருக்குதுல்ல, ஸோ இது இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இவ்வளோ தான் இருக்குது கேமரா. இந்த மால்லெல்லாம் கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்களா, ஸோ அங்கெல்லாம் எடுத்துன்னு போய்ட்டு ஈஸியாக வீடியோ எடுக்கலாம் இதில். ஸோ இந்த பட்டன் இருக்குது, இது ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி ஸ்லைட் பண்ணால் பேட்ரி ரிமூவ் லைக் அந்த டோர் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் பேட்ரி இங்கே போட்டுக்கலாம்.
ஸோ அது வந்து பேட்ரிக்கு. ஸோ இந்த பக்கம் இன்னொரு டோர் ஒன்று கொடுத்துக்குறாங்க. ஸோ இது வந்துட்டு சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மைக் அடாப்டருக்கு ஒரு லைக் ஒரு போர்ட் கொடுத்துக்குறாங்க. ஸோ GoPro 7 வந்துட்டு இதுமாரி செப்ரேட்டாக மைக் அடாப்டருக்கு வந்துட்டு ஒரு போர்ட் இருக்குது. ஆனால் GoPro 8 வந்துட்டு உங்களுக்கு பேட்ரி கூடயே நீங்கள் மைக் அடாப்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ சார்ஜு அதில் தான் பண்ணிக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரே ஒரு டோர் தான் இருக்கும். ஆனால் GoPro 7 வந்துட்டு பேட்ரிக்கு ஒன்று, அப்புறமா மைக் அடாப்டர், அப்புறமா சார்ஜுக்கு ஒரு செப்ரேட் ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு ரீசன் நான் GoPro 7 சூஸ் பண்ணதுக்கு. இன்னொன்று என்னென்னா, இந்த லென்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லென்ஸ் எதுனா தப்பி தவறி கீழே உடஞ்சிச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஆனால் GoPro 8 வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அது வந்துட்டு நான் ஒரு மேஜர் ட்ராபேக்காக பார்த்ததில்ல. ஏன்னா கண்டிப்பாக நான்லாம் என்மேலே எனக்கே நம்பிக்கை இருக்காது. ஏன்னா நான் கொஞ்சம் ரஃப் ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ எனக்கு GoPro 7 சூட் ஆகும்னு தோணுச்சு. அதுதான் ஒரு மெயின் ரீசனுக்கு நான் GoPro 7 ஆப்ட் பண்ணேன். ஏன்னா லென்ஸ் வந்துட்டு சப்போஸ் உடஞ்சிச்சுன்னா கூட ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஆனால் GoPro 8 வந்துட்டு லென்ஸ் உடஞ்சுன்னா ஃபுல் கேமராவே போயிடுச்சு. ஸோ நீங்கள் வேறு கேமரா வாங்கணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்கு தான் நான் GoPro 7 சூஸ் பண்ணேன். ஓகே, இதுக்கு நான் எவ்வளோ பே பண்ணேன்னா 28,000 பே பண்ணேன். லைக் வித் GST 28,000. அதுக்கப்புறமா அது கூட என்ன ஆஃபர் கிடச்சிச்சின்னா GoPro பேட்ரி சார்ஜர். ஸோ நீங்கள் அமேசான்லலாம் வாங்கினா வெறும் இந்த GoProக்கே 28,000 நீங்கள் பே பண்ணோம். இங்கே போனால எனக்கே தெரியாது இந்த ஆஃபர் இருந்துச்சு. அங்கே போயிட்டு வந்து தான் தெரிஞ்சிச்சு. ஸோ இதுமாரி GoPro பேட்ரி சார்ஜர் வந்து ஆஃபர் இருக்குது. அதோட ப்ரைஸே 4,800. ஆனால் என்ன ஆகிடுச்சுன்னா, இப்போது இந்த கோவிட்னால ஸ்டாக் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் டியூவில் போட்டுக்கிறாங்க. ஸோ இன்னொரு 10 டேஸில் வந்துச்சுன்னா ஃபோன் பண்ணுறேன்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ நான் போய் அது பேட்ரி சார்ஜர் கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஆஃபர் தான் கிடச்சிச்சு. ஸோ பார்க்க போனால் லைக் 28,000ல் 5,000 மைனஸ் பண்ணால் லைக் இந்த கேமராக்கு நான் வெறும் 22,000 தான் பே பண்ணிக்கிறேன். லைக் வித் பேட்ரினால 28,000. அவ்வளோதான் கைஸ். ஸோ எதனா காரணத்துக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் GoProவில் vlogs எல்லாம் பண்ணலாம். See you people in the next video. Until then, take care and stay safe guys. Bye.